ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், காலிங் பெல் அடிக்கிறோம் அல்லது சலாம் சொல்றோம், அனுமதி கேட்கிறோம். பெருமானார் சொல்றாங்க 3 தடவைக்கு மேல அனுமதி கேட்க வேண்டாம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, உங்க வீடு அல்லாத பிறருடைய வீட்டிற்கு நீங்கள் போனா நீங்க என்ன செய்யணும்? அனுமதி கேட்காம போகாதீங்க, அனுமதி கேட்டு போங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு போனா அனுமதி இல்லாம உள்ள போகாதீங்க. அனுமதி கிடைத்தால் போங்க, அனுமதி கிடைக்காவிட்டால் நீங்கள் திரும்பி விடுவதுதான் உங்கள் உள்ளத்திற்கான பரிசுத்தம் என்று அல்லாஹ் சொன்னான். சரி, அனுமதி கேட்கறதுனா எத்தனை தூரம் அனுமதி கேட்கறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா இஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாசன், உங்கள ஒருத்தர் அனுமதி கேட்கிறார், வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கிறார். ஃபலம் யுதன் லஹு, அவருக்கு அனுமதி தரப்படலன்னா ஃபல் யர்ஜி, அவர் திரும்பிடட்டும்ன்றார். அப்ப அனுமதி கேட்கிற போது அனுமதி கேட்பதிலும் 3 தடவை தான் பெருமானாருடைய வழிமுறை. 4வது முறை இல்ல, 4வது முறை அனுமதி கேட்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கும். சில பேர் சலாம் சொல்லுவாங்க, 3 தடவை சொல்லுவாங்க, இல்லையா அதுக்கு 4வது தடவை 5வது தடவை 10 15 தடவை சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். சில பேர் ஃபோன் அடிச்சாங்கன்னா அல்லாஹ் அக்பர் 150 மிஸ்கால் வரும், 150 தடவை அடிப்பாங்க. என்னத்துக்கு தான் அடிக்கிறாங்க? அது ஒரு எரிச்சல். அது அதனாலதான் பெருமானார் சொன்னோம், 1 தடவை அடிங்க பாருங்க, 2வது தடவை அடிங்க, 3வது தடவை அடிங்க, அதுக்கு பிறகு எடுக்கலையா விட்டுருங்க, சலாம் சொல்லி பாருங்க, 3 தடவை சலாம் சொல்லி பாருங்க, வரலையா நீ வெளியில போயிடுங்க, அவ்வளவுதான். அது பிறகு நான் தான் வந்திருக்கிறேன், யாரும் வீட்டுல இல்லையா, கதவு அடிக்கிறது, ஜன்னல் அடிக்கிறது, ஜன்னல்ல நின்று பார்க்க நான் தான் பாய் வந்திருக்கிறேன், அதெல்லாம் அனுமதியே கிடையாது. 3 தடவைக்கு மேல அனுமதி கிடையாது என்று பெருமானார் சொல்றாங்க. கைஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு வீட்டிற்கு பெருமானார் போனாங்க. இவர் ஒரு வேலை நிமித்தமாக போனாங்க. போய் சலாம் சொன்னாங்க. 1 தடவை சலாம் சொன்னாங்க, 2வது தடவையும் சலாம் சொன்னாங்க, 3வது தடவையும் சலாம் சொன்னாங்க. பதில் வர்ற மாதிரி தெரியல. ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்க. ஆனா கைஸ் இப்னு ஸஅத் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ் வந்ததும் தெரியும், சலாம் சொன்னதும் தெரியும். ஆனா இவங்க மொல்லமா சலாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸஅத் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்திற்கு சப்தமா பதில் சொல்லல, மொல்லமா பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் போறதை பார்த்துட்டு வேகமா போய், யா ரசூலுல்லாஹ் நீங்க சலாம் சொன்னது எனக்கு தெரியும், ஆனா நான் பதில் மொல்லமா சொன்னேன், ஏன் தெரியுமா? நீ துக்குசிர அலைனா சலாம், உங்களுடைய சலாம் எங்களுக்கு அதிகமா வேண்டும், அதனாலதான் நாங்க பதில் சொல்லல. பதில் சொன்னா 1 தடவை நீங்க சலாம் நிற்பாட்டிடுவீங்க, பதில் சொல்லாம இருந்தா உங்கள்கிட்ட இருந்து நிறைய சலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதனாலதான். ஏன்னா சலாம்ங்கிறது ஒரு துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உண்டாகட்டும் அப்படிங்கிறது துவா. இது யாருடைய நாவின் மூலமா கிடைக்குது? பெருமானாருடைய நாவின் மூலமா கிடைக்குது. அது பெரிய பாக்கியம். அதனால நான் என்ன செஞ்சேன்? அமைதியா இருந்தனே தவிர, உங்க காதுல விழாம பதில் சொன்னனே தவிர, நான் வேணுக்குள்ள வராம இல்ல. இப்போ வாங்க என்று பெருமானாரை அழைத்து சென்றார்கள். அப்போ அனுமதி கேட்டால் 3 தடவை அனுமதி கேட்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாலும் 3 தடவை துஆ கேட்பாங்க. வைதா தா தா சலாசன், வைதா சால சால சலாசன். ஏதாவது கேட்டா 3 தடவை கேட்பாங்க. இஸ்திக்ஃபார் கேட்டா 3 தடவை இஸ்திக்ஃபார் கேட்பாங்க. துஆ கேட்டா 3 தடவை துஆ கேட்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. துஆல நம்ம ஒரு வார்த்தை ஒவ்வொரு தடவை கேட்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை 3 தடவை கேட்பார்கள். எந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்றோமோ அந்த வார்த்தையை, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னி, ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிடுவான். ரசூலுல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னி என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ்விடத்தில் 3 தடவை கேட்பார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. எனவே இந்த 3 என்ற எண்ணிக்கை நம்முடைய பழக்க வழக்கத்திலும் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய பார்வையிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த 3 என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் அதில் சொல்லப்பட்ட செய்திகளின் ஒழுக்கங்களை சட்டங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரின் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.